யாருப்பா? லவ்வர். செத்துருச்சா? விட்டுடுச்சு. ரெண்டும் ஒண்ணுதான். அட விடுப்பா, ஒண்ணு போனா. யோ ஃபிகரை உஷார் பண்ணலான்னு சொல்ல வந்தேன். பரோட்டா போடுறவனுக்கு என்னையா தெரியும் லவ்வை பத்தி? சப்ளை பண்றவனுக்கு மட்டும் தெரியுமா? உஷார் பண்ண வக்குல பேசுறான் பேச்சு. லைன பர்றா. ஏய், சாம்பாரை ஊத்துறா. ஏற்கனவே சாம்பார்ல 2 ஜக் தண்ணி ஊத்தியாச்சு. இனிமே ஊத்துனா சாம்பார் ரசம் ஆயிடும் ஓனர். தண்ணி ஊத்துறா. டேய் மணி, லைன பர்றா. லைனை தானே பாக்குது. டேய் டேபிள பர்றா. வெறும் டேபிள எவ்வளவு நேரம் ஓனர் பாக்குறது? எகத்தாளம் இருக்குடா உனக்கு. ஹோட்டல்ல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாங்க. சரி வா. உட்கார். டேய் லைனை கவனிடா. சார் என்ன சாப்பிட்றீங்க? 2 இட்லி 1 வடை. மேடம் இது வீடு இல்லை, ஹோட்டல். இங்கே நீங்கள் கஸ்டமர், நான் சப்ளையர். நோ சென்டிமெண்ட். ஒரு சோளா பூரி. வீட்டில் இட்லியை தவிர எதுவும் செஞ்சதில்லை. இங்கே வந்து சோளா பூரி கோலா பூரின்னு வெளுத்து வாங்குறீங்க. சாரி மேடம், நான் லிமிட்டை தாண்டிட்டேன். கொண்டு வரேன். அழுவாதம்மா. டேய் என்னடா வேலை பார்க்குற? உங்க அப்பே ஒரு மாங்காய் மடையனா இருப்பான் போல. நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கான் இவாரு. உனது வைடா மேல. இதுக்கு நம்மளே சப்பளை பார்த்தலாம். எங்க இட்லி சாப்பிடுங்க. டேய் பிளேட்டர்ரா. ஓனர், எதுவாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணுறேன். ஓ அவ்வளோ பெரிய துறையா நீ? நாங்களாம் பிளேட் எடுத்து அந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். அப்போ நீங்களே வந்து எடுங்க. ஓவர் ஆட்டம். இந்தாப்பா. சாரி சார், ரிலேஷன்ஸ் கிட்ட நான் டிப்ஸ் வாங்குறதில்ல. ஒன்று நான் ரிலேஷனாகவே பார்க்கலப்பா. இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற சாதாரண சர்வராக தான் பார்க்குறேன். இந்தா வா போலாம். அழுது 5 சோலாபூரி சாப்பிட்ட நீ. டேய் இங்க வாடா. ஏன் ஹோட்டல்லே வேலை பார்த்துக்கிட்டு என்னையவே கேலி பண்றியா? உனக்கு வேலை இல்லை, போடா. ஓனர். டேய் மணி, இவன் பேக் எடுத்துட்டு வாடா. ஓனர். டேய் போடா மேல. சரி ஓகே, அப்போ என் சம்பளத்தை கொடுங்க. சம்பளம்லாம் கிடையாது, வெளியே போ மேல. அப்போ நீங்க கெட்டு போன தேங்காயில சட்னி பண்றீங்கன்னு, அழுகுன காய்கறில சாம்பார் பண்றீங்கன்னு வெளியில போய் சொல்லுவேன். டேய் இருடா, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காயா? போட. வரண்டா நண்பா. பாம்ப போட்டாதான் பணம் வருது. பாப்பம்ல.
கேஸ்ன்னு ஒன்று எங்கே போன விட மாட்டேன்டி. என்ன போலமா வச்சுட்டேடி. வைடி. ஹலோ. எஜமான் காலடி மண்ணெடுத்து நெத்தியில பொட்டு வச்சேன். நொந்து போயிருக்கேன், புரிஞ்சுக்க ப்ளீஸ். இலைக்கொரு கஷ்டம் வந்தா பங்கு போடும் பாட்டாளி. பொண்டாட்டி ஓடிட்டாடா, புள்ளையும் கூட்டு போயிட்டா, புரிஞ்சுக்க. உங்களைத்தான் நம்புது இந்த பூமி, இனி எங்களுக்கு நல்ல வழி காமி. ஏடா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேடா. ஏடா சாவடிக்கிற? எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு வைடா போன. மம்மி, டாடி, 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 கேடி. பாத்தியாடி? ப்ளீஸ் டாடி, கதவை திறங்க. பாவங்க அவ, கதவை திறங்க. ஏய், நான் உங்ககிட்ட சொத்து கேட்கல, வீட்டை கேட்கல, ஒரே ஒரு நேரம் சோறு போடுங்க ப்ளீஸ். பாவங்க அவ, உள்ள கூப்பிடுங்க. இந்த ஒரு வாரமா தாண்டி வீட்டு செலவு கம்மியா இருக்கு. அவனை உள்ள கூப்பிட்டு அதை அதிகப்படுத்திடாத. ஐயோ, பெத்த பிள்ளைக்கு சொத்து கொடுக்காம இருக்கலாம், ட்ரெஸ் கொடுக்காம இருக்கலாம், சோறு போடாம இருக்கக்கூடாது. அது பாவம். நரகத்துல விழுந்துடுவீங்க. உன்னை பெத்ததுல இருந்தே நான் நரகத்துல தாண்டா இருக்கேன். மம்மி, மம்மி பசிக்குது. ஏங்க பாவங்க புள்ள, பசி தாங்க மாட்டாங்க, கதவை திறங்க. இவனெல்லாம் விட்டு பிடிச்சா தாண்டி அடங்குவான். ஒரு வாரம் விட்டதுக்கே உடைஞ்சு போய் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு நாள் விட்டா செத்துருவாங்க. வெளியில எல்லாம் தப்பா இருக்காங்க, கதவை திறங்க. உள்ள வர்றேன், உட்கார்ந்து பேசிக்கலாம். நீ உள்ள வந்தா வெளியே போமாட்ட, அங்கேயே இரு, அதான் நல்லது. தப்பு பண்றவன் மனுஷன், மன்னிக்கிறவன் கடவுள். என்ன மன்னிச்சு நீங்க கடவுளாயிடுங்க ப்ளீஸ் டாடி. என்ன மன்னிச்சு நீங்க கடவுளாயிடுங்க. என்ன மன்னிச்சு நீங்க கடவுளாயிடுங்க. எங்க என்னங்க எங்க முருகா, அப்பா மயக்க போட்டு வந்துட்டாரு. உள்ள வாடா, உள்ள வாடா. எங்க எங்க என்னங்க ஆச்சு? என்னங்க ஆச்சு? சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கடவுளாயிட்டீங்களே டாடி. மயக்கத்துல கொஞ்சம் சரிஞ்சிட்டேன்ப்பா. நிஜமாவே நீ சரிவப்பா. ஏய் முருகன், ஐயோ வா மச்சி. வீட்ல அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. சாரி மச்சி, அன்னைக்கு எங்க ஆயா செத்து போச்சு. போன மாசம் தானே உங்க ஆயா செத்து போச்சுன்னு. அது சின்ன ஆயா, இது பெரிய ஆயா. மச்சி, அமுதாவை பாத்தியா? ஏன்டா மறுபடியும் மூஞ்சில கழுவி ஊத்தவா? மச்சி, ஃபர்ஸ்ட் ஹாப்ல லவ் ஒர்க் அவுட் ஆகும்னு வெயி, செகண்ட் ஹாப்ல கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நீ வருவடா, ஜெயிப்படா, நம்பிக்கை 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 வைடா. உன்னை கொன்னே போடுவேன். டேய், கஜினி முகமதே 18 தடவை படம் எடுத்து தான் பொற்கோயிலியை பிடிச்சாரு. அதை வச்சு தான் முருகதாஸ் கஜினி படத்தையே எடுத்தாரு. டேய், அது ஷார்ட் டைம் மெமரி லாஸ்டா. நீ 10 நாளும் அவளை பார்க்கல, அவளுக்குள்ள ஒரு பருவ மாற்றம் வந்திருக்கும். இப்ப போய் உன் முகத்தை அவகிட்ட காட்டு, கண்டிப்பா நின்னு பேசுவாங்க. சொல்லுங்க சார். மூஞ்சிக்கு போட என்னென்ன இருக்கு? ஸ்க்ரப், ப்ளீச், மசாஜ் கிரீம், பேக், ஒயிட் லைன், அரோமா. எல்லாத்தையும் மூஞ்சில போட்டு அப்பி சரி, அப்படியே அரவிந்த் சாமி மாதிரி ஆக்கிடுங்க. ஆறுமுகசாமி மாதிரி இருந்துக்கிட்டு நீ அரவிந்த் சாமி ஆகல சார். அரவிந்த் சாமி ஆக்கிடலாம் சார். ரெடி சார், ரெடி சார். அரவிந்த் சாமி சார், அரவிந்த் சாமி சார், கண்ணாடியை கொஞ்சம் பாருங்க. இப்பத்தான் நீங்க அரவிந்த் சாமி மாதிரியே இருக்கிறீங்க.
போலாண்டி. இருடி வரேன். ஏய் சொன்னா கேளு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்டில் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எனக்கு தங்கச்சி இல்லை. ஓம் சாந்தி. தங்கச்சி இல்லைன்னு தானே சொன்னோம். அதுக்கு செத்து போன மாதிரி ரியாக்ட் பண்றான். என்ன கொஞ்ச நாளா ஆளையே காணோம்? நார்த் பக்கம் போயிருந்தேன். நார்த்துனா பாம்பேவா? நார்த் மெட்ராஸ். நீ எப்படி இருக்க? நீ எப்படி இருக்கன்னு ஏ ஏ ஏ ஏ. எதுக்குடா என் ஜாக்கெட் தள்ளி விட்ட? 8 மாச லவ்வுடா, எமோஷன்ல வெடிச்சிடுச்சுடா. அதுக்கு ஏன் ஜாக்கெட் தான் கடிச்சதா? லவ் அப்படித்தான்டா பண்ணும். போடா போடா கொய்யா. என்னடியாச்சு? எப்படி இருக்கேன்னு தாண்டி கேட்டேன். ஃபிக்ஸ் வந்தவ மாதிரி கை காலெல்லாம் ஆட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏற்கனவே அவன் டார்ச்சர் பண்றான். இப்ப நீ வேற பேசிட்ட. இனிமே டான்ஸ் தான் ஆடுவான். நீங்க முருகன் அப்பாவா? ஆமாம்மா. தயவு செஞ்சு அவன் கிட்ட சொல்லிடுங்க. அவனை எனக்கு பிடிக்கல. எனக்கே அவனை பிடிக்காதுமா. உனக்கு எப்படிமா பிடிக்கும்? போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன், டான் கிட்ட சொல்லிட்டேன். அவன் கேட்கல. தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க. போலீஸ் சொல்லி கேட்காதவன், டான் சொல்லியே கேட்காதவன் நான் சொன்னா மட்டும் எப்படிமா கேட்பான்? ஏன் அவன் இப்படி இருக்கான்? அவன் அப்பல்ல இருந்தே அப்படித்தாம்மா. யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், எதை சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான். பீடி குடிக்காதரான்னு சொன்னேன். மறுநாள் சிகரெட்டை பற்ற வச்சு என் மூஞ்சியிலேயே ஊதுறான். தண்ணி அடிக்காதரா, உடம்புக்கு ஆகாதுன்னு சொன்னேன். பாண்டிச்சேரிக்கே போய் ஒரு பாக்ஸை தூக்கிட்டு வந்துட்டான். ஃப்ரிட்ஜை திறந்தா பாலுக்கு பதிலா பீரா இருக்கு. அங்கிள் 5வது படிக்கும்போது அகிலாவை லவ் பண்றேன்னு சொன்னான். 7வது படிக்கும்போது எலிசபெத் என் உயிர்னு வந்து நின்னான். 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது கிளாஸ் டீச்சரை மறக்க முடியலன்னு சொல்றான். அவங்க அம்மா வயித்துல அவன் இருக்கும்போது அடிக்கடி அவகிட்ட சொல்லுவேன், விஜயகாந்த் படம் பார்க்காதடி, வீடு தாங்காதுன்னு. கேட்கலையே. இப்போ வீட்டுல ஜன்னல் கதவு கட்டில் ஒண்ணு இல்லாம உடைச்சு விட்டான். போன வாரம் பேக் ஷாட் அடிக்கிறேன்னு சொல்லி பேக் டோரையே பேத்துட்டான். அவனுக்கு மென்டலா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? டாக்டர் கிட்ட செக் பண்ணீங்களா? அதையும் பண்ணிட்டேம்மா. 3 மணி நேரம் ஸ்கேன் பண்ண பிறகு டாக்டர் வந்து சொல்றாரு, நாடி நரம்பு ரத்தம் சதை புத்தி எல்லாத்துலயும் காதல் வெறி ஊறி போன ஒருத்தனாலதான் பொம்பளை பிள்ளைகளுக்கு இவ்வளவு டார்ச்சர் கொடுக்க முடியும்னு. இருந்தாலும் உனக்காக ஒரு தடவை அவங்கிட்ட பேசுறேம்மா. சரி அங்கிள். ஆகாயம் தீ புடிச்சா நிலா தூங்குமா, நீ இல்லா நேரமெல்லாம் நெஞ்சம் தாங்குமா, கண்ணுக்குள்ள கடல் கசிவதை பாரு. அந்த பொண்ணை பார்த்தேம்மா, மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இவன் மலையூர் மம்பட்டியா மாதிரி இருக்கா. எங்க அம்மா கூட தான் ஸ்ரீதேவி மாதிரி இருக்கு, நீ மூதேவி மாதிரி இருக்க. உன்னை கட்டிக்கல? சும்மா இருங்க, உண்மையை சொன்னா உடனே கோவம் வந்துருமே. பாவண்டா அந்த பொண்ணு, கண்ணீர் விட்டு கதறாடா.
கதற வச்சேன்ல அதுதான் காதல். அந்த பொண்ணை விட்டுரு. ஏன் நீ உஷார் பண்ணலான்னு பாக்குறியா? மா வீட்ல தான் சைலண்ட், கடையில போய் பாரு, எப்ப பார்த்தாலும் ஆன்டிஸ் கூட தான் பேசிட்டு இருக்காரு. ஏங்க என்னங்க இது? இவ ஒரு வெட்டி போய் சொல்றான்னு நீ வேற ஓடியாரேம்மா. போமா, போய் ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு. இவன் பீச புடுங்கலாம்னு பார்த்தா இவன் நம்ம பீச புடுங்கிடுவான் போலே. உன்னால அவ எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா? உழுக்கணும், மனச போட்டு அடிக்கணும், ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லணும். டேய் லூசாடா நீ, சினிமா டயலாக்லாம் சொல்ற? உனக்கு கல்யாண ஆசை இருந்தா சொல்லு, பண்ணி வைக்கிறேன். அதுக்காக ரோட்ல போற வர பொண்ணுக்கெல்லாம் டார்ச்சர் கொடுக்காத. மிஸ்டர் சிவம், காதல்ங்கிறது வேற, கல்யாணங்கிறது வேற. ராஜா ராதாவை காதலித்தான் என்பது காதல், ராஜா ராதாவை மட்டுமே காதலித்தான் என்பது கட்டுக்கதை. இட் இஸ் ஹம்பக்.